உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான். 2026ஆம் ஆண்ட நம்ம ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பா நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த 30 நாட்களும் தான். இந்த 30 நாட்கள்ல அப்படி என்ன பெருசா மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்களே இருக்கு. கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து அதிர்ஷ்ட யோகங்களை, அதாவது இப்போ பேரதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாதம் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். எதனால இப்படிலாம் இவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத துவக்கம் அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது உங்கள் ராசிநாதன் புதன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, இப்போ வந்து மாத துவக்கத்தில் துலா ராசியில இருந்துட்டுருக்காரு. அங்கேருந்து சரியா ஒரு 5 நாள்ல, அதாவது 6வது நாள் டிசம்பர் 6ஆம் தேதி அவர் வந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. இதில என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே விருச்சிக ராசியில சூரியன் இருந்துட்டுருக்காரு. சூரியனோட உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார் இல்லையா? அவரும் அங்க தான் இருக்காரு. சூரியனோட சேர்ந்து தான் இணைந்து தான் இருக்காரு. இவங்களோட உங்களுடைய ராசிநாதன், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதனும் போய் சேரப்போறாரு. ஸோ பொதுவா வந்து 6ஆம் இடத்துல ஒரு வலுத்த அசுப கிரகம் இருந்தாங்க அப்படின்னா, அது ரொம்ப சிறப்பான அமைப்புன்னு சொல்லுவோம். நல்ல யோக பலன்களை செய்வாங்க. அதாவது 6ஆம் இடம்ன்றது உபஜய ராசின்னு சொல்றாங்க. வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துல வலுத்த அசுபர் அப்படின்னு சொன்னாங்க சூரியன் சொல்லலாம். ஸோ அவரோட சுக்கிரன் உங்க ராசிக்கு யோகாதிபதி, உங்க ராசிநாதன் புதன் இவங்கலாம் வந்து 6ஆம் தேதி அதாவது இணைவு பெறுறாங்க. இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக்கி குடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உபஜெயம் ராசி அப்படின்னா, நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு யோக பலன்களை குடுக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு நட்பு தான். சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்த செய்றவர் தான். இவங்களோட நீங்களும் போய் இணையறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நல்ல ஒரு மனசுல நெனச்ச விஷயங்கள நல்லபடியா நடத்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா அமையப்போகுது. அது மட்டும் இல்லாம சூரியனோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே, நமக்குள்ள வந்து ஒரு இருந்த சங்கடங்கள், குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் நீங்கி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். நான் வந்து சரியா தான் இருக்கேன். எனக்கு எனக்கான மதிப்பையும் மரியாதையும் நான் என்னைக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அது நீங்க எதிர்பார்க்குற மாரி சரியான முறையில உங்களுக்கும் கிடைக்கவும் ஆரம்பிச்சுரும். சூரியனோட தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரனோட இணைவும் சேர்ந்து இருக்கிறதுனால, சிறப்பான புதாதித்ய யோகத்தோட இந்த மாத துவக்கமே அமைஞ்சிருக்கு. முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில அமையப்போகுது. இந்த சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அதையும் நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது கடகராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை வந்து உங்க ராசிநாதனான புதனுக்கு கிடைக்க போகுது. குரு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்த விட அந்த ஸ்தானத்துக்கு குடுக்குற பலனை விட, அவர் பார்வை படக்கூடிய ஸ்தானங்களுக்கு நல்ல அதியோகங்கள குடுப்பாரு. ஸோ அந்த வகையில உங்க ராசிநாதனுக்கும் 4ஆம் இடத்து அதிபதியான புதனுக்கும் உங்களுடைய ஒரு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே சிறந்த யோகம். உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்ற அடிப்படையில சுகஸ்தானம்னு சொல்லுவோம். தாயார குறிக்கக்கூடிய ஸ்தானம், வண்டி வாகனங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம், வீடு மனைய குறிக்கக்கூடிய ஸ்தானம், நண்பர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்படி பல ரோல் வந்து உங்க ராசிநாதன் புதனுக்கே உண்டு. அதுபோக ராசிநாதனாவும் அவர் வர்றதுனால, உங்களுக்கான நல்ல பலன்களுமே வந்து இந்த குரு பார்வை மூலமா இன்னும் மேம்பட போகுது. நீங்க இதுநாள் வரைக்கும் முயற்சி பண்ணி அடைய முடியாத, வாங்க முடியாத, ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்குறதுக்கான பொருளாதார ச அ இந்த இந்த தன்னிறைவு உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்லலாம். கண்டிப்பான முறையில வெளிநாட்டு தொடர்போட, அதாவது வணிகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அது போக வந்து வெளிநாட்டிலேயே வேலை செய்றவங்க, வெளிநாட்டிலேயே தொழில் நடத்திட்டு இருக்கக்கூடிய அ நபர்களுக்கு எல்லாருமே, மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து சிறந்த யோகங்கள உண்டாக்கக்கூடிய காலமா இந்த டிசம்பர் மாதம், குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் 30 நாட்களும் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி தனுசு ராசி தன்னோட நட்பு வீட்டுக்கு போறாரு.
ராசிக்கு 7ஆம் இடத்துலருந்து செவ்வாயோட பார்வை கிடைக்க போகுது. இந்த செவ்வாயோட பார்வை ஒரு சுபஸ்தானம். தனுசு அப்படின்றது வந்து முழு சுபகிரகமான குருவோட வீட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்போது, நீங்க எதிர்பார்த்த கடன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வராம இருந்த வாராக்கடன் சொல்லுவோம் இல்லையா? நம்ம குடுத்த காசு வரல. தொழில் சார்ந்து குடுத்துருப்போம், உதவியா குடுத்துருப்போம், உறவினர்களுக்கும் குடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து தடைப்பட்டு நின்னுட்டுருக்கும். இதெல்லாம் வந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து திரும்ப உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கான காலச்சூழல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து இந்த சனி, ராகுவுடைய நிலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. வாக்கிய கணிதப்படி சனி வந்து கும்பத்தில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. கூட ராகுவும் இருக்காரு. இவங்கலாம் எங்க இருக்காங்கன்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்காங்க. அதனால வந்து சனிய பத்தி, ராகுவ பத்தி நீங்க எல்லளவும் பயப்பட வேண்டியதில்ல. இந்த நம்ம 7:30 சனி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அத பத்தி அந்த மாதிரியான கவலைலாம் உங்களுக்கு தேவையில்ல. மிதுன ராசிக்கு என்னைக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் விலகிடுச்சு. இன்னமும் சொல்றேன், முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரர்கள் என்னைக்குமே சனிய பார்த்து பயப்படாதீங்க. சனி தான் உங்களுக்கு உன்னதமான யோக பலன்கள செய்யக்கூடியவர். நீதிமான். கர்ம நம்ம கர்மகாரகன் அப்படின்றது வந்து சனி பகவான் தான். அவரையே நீங்க வந்து ஒரு நண்பரா வச்சிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அ முதன்மையான ராசினா மிதுன ராசிய தான் சொல்லலாம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் உங்க நண்பர பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்ல. அவர் உங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் செய்வாரு. ஸோ அந்த வகையில சனி, ராகுவோட இணைவு சிறப்பான யோகம் தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பான யோகம் தான். டிசம்பர் 6ஆம் தேதி வந்து நான் சொன்னேன் இல்லையா? தனுசு ராசிக்கு செவ்வாய் போறாருன்னு. செவ்வாய்க்கு திரிகோணத்தில கேது அமைஞ்சிருக்காரு. அப்ப நீங்க மனசுல நெனச்ச விஷயத்த கண்டிப்பான முறையில உறுதியா அடைவீங்க, செய்வீங்கன்றதுக்கான ஒரு அடையாளமா இந்த கேது, செவ்வாய் திரிகோண தொடர்ப சொல்லலாம். அதுபோல 3ஆம் இடம், 7ஆம் இடம் தொடர்பு வரதுனால தடைப்பட்ட திருமணங்கள், சுபகாரியங்கள் நிச்சயமான முறையில, கண்டிப்பான முறையில நடக்கும். மனம் விரும்பின நபரோட திருமண வாழ்க்கைய துவங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. வீட்ல காதலிச்சுட்டு இருப்பீங்க. வீட்ல வந்து பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா வந்து, இந்த காலகட்டம் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீட்ல அதுக்கான பேச்சுவார்த்தை எடுங்க. கண்டிப்பான முறையில நீங்க மனம் விரும்பின மாரியான உங்களோட வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். வாழ்க்கை துணை மட்டும் மட்டும் இல்ல, தொழில் சார்ந்த பங்குதாரர்கள்ட்டயுமே உங்களுக்கான நல்ல இணக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டுருக்கு. அது போக முன்னாடியே சொன்ன மாரி 3, 7 தொடர்பு அப்படின்றது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள அடையிறது. அது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பான முறையில உங்களால அடைஞ்சிட முடியும் அப்படின்றதுக்கான வலுவான ஒரு அமைப்பு வந்திருக்கு. அதனால உங்களோட எண்ணங்கள பெருசாக்கி, ஆ உங்கள நீங்க லட்சியங்கள பெருசாக்குங்க. அது உங்களுக்கு அடையறதுக்கான சாத்தியங்களும் உருவாகும் அப்படின்றத நான் சொல்லி, இந்த டிசம்பர் மாதம் முழுமையா உங்களுக்கு நல்லா இருக்குன்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். அற்புதமான காலம்னே சொல்லலாம். மேலும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் குடுத்துருக்கு. சிலருக்கு சங்கடங்களையும் குடுத்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கோச்சார் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து எ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளோட விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம், மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி, சுபர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி நல்ல பலன்கள நெறைய பேத்துக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல இருக்காது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். எத வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். கோச்சார நில பலன்கள் சொல்லும்போது. ஸோ அந்த வகையில குரு வந்து மிதுனத்தில இப்ப வக்ரம் அடைஞ்சு மிதுனத்தில வந்து வரப்போறாரு. வந்துட்டு திரும்ப அவர் வந்து அ மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துருவாரு. கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில குரு இருக்காரு அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். அது ஆண்டு முழுவதும் தொடரப்போகுது அப்படின்னும்போது வந்து எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா
கண்டிப்பான முறையில அது யோக பலன குடுக்கும். அப்படின்றனால நீங்க குரு நல்ல நிலையில இருக்காரு. சுபர்கள் நல்லா இருக்காங்களா? கெடாம இருக்காங்களா? அததான் நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு ஜாதகத்த எடுத்துக்கிட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்குறோம்னா கூட, அங்க வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை, ச சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோக லக்னாதிபதி, அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம். பொதுவா வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து, தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சனி, ராகு அவங்களோட நிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் இல்லையா? வாக்கிய கணிதப்படி வந்து சனி பகவானுமே வந்து மீன ராசிக்கு வரப்போறாரு. வந்தாலும் ஒண்ணும் பயமே இல்ல. குருவுடைய கண்ட்ரோல்லயும், குருவுடைய பார்வையில தான் இருக்க போறாங்க. குரு வந்து அசுபர்கள கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலன குடுப்பாங்க. மேலும் நம்ம பல இடங்கள்ல சொல்றது தான். ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிறவே கூடாது. சனி நமக்கு கெட்டவன். ராகு கெட்டவர் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமா இருந்தா கூட, இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து தான் பலன குடுப்பாங்க. நல்ல பலனோ, கெட்ட பலனோ அவங்க எங்க இருக்காங்கன்றத பொறுத்து தான். நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்கள நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும். அதனால வந்து பொதுவான இவரு கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான், நல்லவன் கெட்டவனா மாறுவான். அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க. அ வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாவும் சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் நம்புற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போறாரு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவாரு. அந்த வகையில நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான். ஸோ, அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லயுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இத தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத நம்ம ராசி அடிப்படையில எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள். அதை விட முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னாதிபதியோட நிலை, உங்களுடைய யோகர நிலை, உங்களுடைய பாதகாதிபதியோட நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். அது போக உங்களுடைய தசாபுத்தி, உங்களோட ஜாதக அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும். ஸோ, அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா, பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில துல்லியமா எடுத்துக்க முடியும். அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்கலாம்.